ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் தனிச்சின்னத்தில் நின்று தோல்வியடைந்தார். இதனிடையே ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து பயணித்து வந்த புகழேந்தி, ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் அவரிடமிருந்து விலகுவதாக அறிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமியுடன் தொண்டர்கள் மீட்புக் குழு ஒன்றை உருவாக்கியுள்ளனர். மறுபுறம் அதிமுகவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட சசிகலா வலியுறுத்தி வருகிறார். இந்த பரபரப்பான சூழலில் தனது தரப்பு மாவட்ட செயலாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் ஓ பன்னீர்செல்வம் வரும் வியாழக்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளார். சசிகலாவுடன் இணைந்து செயல்பட போகிறாரா அல்லது வேறு ஏதேனும் புதிய திட்டத்தை வைத்திருக்கிறாரா என்கிற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இந்த கூட்டம் நடைபெற இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேர்தலில் வெற்றி பெறுவது தங்களது இலக்கு அல்ல எனவும் மக்களின் மனதை வெற்றி கொள்வதே தங்களது இலக்கு என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாளின் சகோதரி இல்ல திருமண விழா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்றது. இதில் சீமான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சீமான், காளியம்மாள் தனது நம்பிக்கைக்குரிய தளபதி என்று கூறினார். கட்சியில் தன்னை பார்த்து பயப்படுகிறார்களோ இல்லையோ, காளியம்மாளை பார்த்து பலர் பயப்படுவதாகவும் சீமான் குறிப்பிட்டார். நாங்கள் பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறோமோ இல்லையோ, ஆனால் மக்கள் மன்றத்தில் எங்கள் கருத்துக்களை தொடர்ச்சியாக எடுத்து பேசுவதுதான் இருக்கிறோம். தேர்தலில் வெல்வதல்ல எங்கள் கனவு, மக்களின் இதயத்தை வெல்வதும் மனதை வெல்வதும். இங்கே எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம்னா நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே ரத்தம், தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்கள். இவ்வளவு சொந்தங்களின் கூட்டத்தை பார்ப்பது தனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் சீமான் குறிப்பிட்டார். மீண்டும் 26 எப்படியாவது ஆட்சியை பிடிப்போம் என கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறாதது குறித்த கேள்விக்கு அக்கட்சியின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறிய கருத்துக்களே இவை. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்திருப்பதாக கூறினார். அவர் எந்த ஒரு தடவை நீங்க வெறும் கையோட வந்தாரு, ஒவ்வொரு தடவை வரும்போதும் இங்க திட்டத்தை கொடுக்க வராரு. தமிழ்நாடு எத்தனை பலன் பெற்றிருக்கு. 40 எம்பிக்கள் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருந்தாலும் மத்தியில் தங்கள் ஆட்சிதான் உள்ளது என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். தமிழகத்திலும் எங்களுடைய கால்கள் ஆழமாக இங்கு பதிந்திருக்கிறது. எங்களோட வளர்ச்சியை நீங்க பார்க்க தான் போறீங்க. தமிழ்நாட்டில் மக்களால் விரும்பக்கூடிய கட்சியாக பாஜக மாறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். I felt how unfortunate. If Mahatma Gandhi and Sardar Patel were born in this land, they would have been reduced to caste leader. Very unfortunate. மகாத்மா காந்தியும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் சாதிய தலைவர்களாக சுருக்கப்பட்டிருப்பார்கள் என்று ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்திய சுதந்திர போர் பிரகடனத்தின் நினைவு நாள் மற்றும் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி ஆய்வு நடத்திய மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் RN ரவி, கடந்த ஆண்டு திருச்சி தேசிய கல்லூரியில் நடைபெற்ற மருது சகோதரர்களின் நினைவு தினத்தில் சிலருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்களை சாதிய தலைவர்களாக சுருக்கியது வருத்தம் அளிப்பதாக ஆளுநர் கூறினார். From the political class, making beeline, going and sort of putting some flower there, then forgetting them, reducing them like a caste leaders, because when the state abandons them, when the people, the establishment abandons them, the community to which they belong, they have owned them up. உண்மையான சுதந்திர போராட்ட வரலாறு சிதைக்கப்பட்டதாக ஆளுநர் குற்றம் சாட்டினார்.